ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் ஒயிட் குருமா, மட்டன் வெள்ளை குருமான்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், பிரியாணி, அதுக்கப்புறமா பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் ஒயிட் குருமாவை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே குக்கரில் குருமா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் நெய் நல்லா சூடான பிறகு ஒரு பீஸ் பட்டையும் ஒரு 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துருக்கேன். கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 3, சின்னதாக இருந்துச்சுன்னா 4 அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 வந்து கட் பண்ணியிருக்கிறத இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த குருமாவுக்கு ரொம்ப வந்து வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்தோன்னா குருமா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை, அதே 1/4 கப் அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மட்டன் கொஞ்சம் கலர் மாறணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேபிள் ஸ்பூனில் கணக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கட்டியான தயிர் சேர்க்கணும். கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மட்டன் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். இந்த மாதிரி நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் நான். அதனால் ஒரு தக்காளி, நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் வெளியே வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இனிமேல் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. ஸோ தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 2 விசில் நான் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வாங்குகிற மட்டனுக்கு எத்தனை விசிலோ அந்த மாதிரி விட்டுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன்.
கூடவே வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ மட்டனுக்கு அரை மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டாக. விசிலும் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்த பிறகு நானே வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மட்டன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும் இந்நேரம். இப்போது நம்ம வந்து திரும்பவும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து கொதிக்க வைக்கலாம். கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டன் குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ் பண்ணும்போது, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.